மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் புதிய நட்புகளால் வெளிநாடு இருக்கக்கூடியவர்களோ இல்லை வேற்று மதத்தை சேர்ந்தவங்களாகவோ இருக்கலாம். இவர்கள் மூலமாக எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கடுமையாக உழைப்பு இருக்கும். ஒரு இலக்கை நோக்கி செயல்படுவீர்கள். இறுதியில் நல்ல வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்கள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தன லாபத்தை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் லாபத்தினால் நல்ல ஒரு மன சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்களை ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அதாவது தன்னுடைய கவனத்தை சிதறவிடாமல் உன்னிப்பாக ஈடுபட்டு செயல்படும் பொழுது வெற்றிகள் ஏற்படும். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், தன லாபத்தை தரக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் வெளிநாடு பயணப்பட வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டுவதற்கு உகந்த நாளாக இருக்கும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். சில வெற்றி வாய்ப்புகள் வரப்போவதை முன்கூட்டியே கட்டியம் சொல்வதும் அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தினமாக கூட அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான வெற்றிகரமான நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எண்ண அலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம். பல செய்திகள், பல மாற்றங்கள் இதையெல்லாம் எதிர்நோக்கக்கூடிய தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய தன லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாகத்தான் இது அமைகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது சற்று நிதானமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதாவது பண முதலீடு செய்கிறோம் என்கும் பொழுது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அதை பற்றிய தரத்தை எல்லாம் ஒழுங்காக ஆராய்ந்து செய்ய வேண்டியது அவசியம். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு தினமாக அமைகிறது. பூச நட்சத்திரங்களுக்கும் நல்ல ஒரு தினம். நண்பர்களால் சந்தோஷம், வெற்றியை தரக்கூடிய தினம். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் உடையது, பிரச்சனைகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய தினம், தன லாபத்தை தரக்கூடிய தினம். சில புதிய விஷயங்களை பற்றிய பேச்சு, சில புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான, தொழிலை தொடங்குவதற்கான, இல்லைன்னா செய்யக்கூடிய அந்த வேலையில் வந்து சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பிற்கு நல்ல வெற்றி தரக்கூடிய தினமாக அமையும்.
பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு விலகும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஆதாயமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் எதிரிகளால் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய சாமர்த்தியமான ஒரு போக்கினாலும் உங்களுடைய திறமையாலும் உங்களுடைய எதிர்ப்பை தூளாக்கக்கூடிய ஒரு வீரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமாக செயல்பட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய தினமாகத்தான் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். வெற்றி வாய்ப்புகள் உறுதிப்படுத்தக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத சில செலவுகள், சில நேரங்களில் தேவையற்ற அலைச்சல்கள், இது இரண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் மனசில் மன கிளேசங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் ஒரு மனதை அமைதிப்படுத்தி செயலாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மனசில் சில வரக்கூடிய குழப்பங்களுக்கு இரு மத்தியில் எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்களை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனக்குழப்பங்கள், இதுவா அதுவாங்கிற ஒரு பிரச்சனை, சில நேரங்களில் உடலில் சொல்ல தெரியாத சில வலி தொல்லை இதெல்லாம் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினம். வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனதில் தெளிவு ஏற்படும். விருச்சிக ராசி அடுத்தது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாராவது வருவாங்க, ரொம்ப அறிமுகமில்லாத ஒரு மனிதராக கூட இருக்கலாம். பெரிய விஷயங்களை எல்லாம் பற்றி பேசுவார். முக்கியமாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனவு, அந்த கனவு தன் முன் விரியும் பொழுது எப்படி சந்தோஷமாக இருக்கும், அது போன்ற ஒரு நிலையெல்லாம் ஏற்படலாம். இருந்தாலும் கவனமாக செயல்பட வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாகத்தான் அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினம், முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படும். சற்று கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சில தீர்மானங்களை எடுத்து அதை நிறைவேற்றுவீர்கள். ஒரு மாற்றத்தை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். முக்கிய ஆவணங்களில் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கையெழுத்திடக்கூடிய தினமாக கூட அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஆதாயமான நல்ல பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம். குடும்பத்தில் சந்தோஷம் பெருக்கெடுக்கும். தொழிலில் சில முக்கியமான மாற்றங்கள், அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆதாயம். தொழிலை விரிவாக்கிறதுக்கான சில திட்டங்கள், இதுக்கெல்லாம் உகந்த தினமாக அமைகிறது.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் மனக்குழப்பங்கள், சில தடைகள் இதெல்லாம் ஏற்படும். கவனமாக தெய்வ நம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு, சில நல்ல மாற்றங்கள், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும், சில தடைகள் ஏற்படும். சில நேரங்களில் ஒரு இனம் தெரியாத ஒரு பயம், கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சில சம்பவங்கள், இதெல்லாம் நிகழக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். அதனால் கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காமல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தினம். அதாவது ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடப்பை உத்தேசித்து செயல்பட வேண்டும். சில பேர் வருங்காலத்தில் வாழ்வார்கள், சில பேர் இறந்த காலத்தில் வாழ்வார்கள். நிகழ்காலத்தில் வாழ வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனக்குழப்பங்கள் ஏற்படும். நாம் செய்வது தவறா சரியா என்ற எண்ணங்கள். அதனால தான் நம்ம ரொம்பவும் டவுன் டு எர்த்தும்பாங்க ஆங்கிலத்தில். என்ன கையில் இருக்கோ அதை பற்றி தான் யோசிக்க வேண்டுமே தவிர நாளை என்னவாகிறோம், நேற்று என்னவா இருந்தோம், பிரச்சனையே இல்லை. அது போன்ற சில நிகழ்வுகளை கொண்ட தினமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய தினமாக உங்களுக்கு அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தனிப்பட்ட உறவுகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படலாம். அப்போது சரியான முறையில் முடிவெடுப்பது என்பது உங்கள் கையில் இருக்கும். முக்கிய முடிவுகளும் முக்கிய திருப்பங்களையும் தரக்கூடிய தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய, முன்னேற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் தெளிவை பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியது அவசியம்.